மக்களே மோஸ்ட் அஃபோர்டபுள் அட்வென்ச்சர் பைக்குன்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஒரே பைக் என்ன அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ். 200 வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் கிட்ட இருந்தீங்க இந்த 210 புதுசாக லான்ச் ஆயிருக்கும் அந்த மோட்டர் சைக்கிளை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி. அண்ட் ஃபைனலி அந்த மோட்டர் சைக்கிளை நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுறக்காண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். த மோஸ்ட் அவைட்டட் ஒன் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210 கம்ப்ளீட்லி ரெஃப்ரெஷ்டுன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன், சஸ்பென்ஷன் ஹார்ட்வேர், இன்ஜினோட ஹார்ட்வேர், இன்ஜினோட டியூனிங், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த புது ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210 எப்படி இருக்குன்னு சொல்லி A to Z இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயவலாஸ் ஆட்டோஸ் பிரீமியா ஷோரூம் மதுரை. உங்களுக்கு ஹீரோ பைக்ஸ் பற்றி இது என்கொயரி இல்லை டெஸ்ட் அப்படின்னா ஜெயவலாஸ் ஆட்டோஸ் பிரீமியா ஷோரூம் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட காண்டாக்ட் ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸ்பல்ஸ் 210 ஹீரோ வந்து 2 வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று சிங்கிள் சேனல் ABS, இன்னொன்று டுவல் சேனல் ABS. இப்போ நம்ம கூட இருக்குது டுவல் சேனல் ABS வேரியன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஹெட்லாம்ப்ஸ் வந்து எக்ஸ்பல்ஸோட ஹெட்லாம்ப்ஸ் தான். LED ஹெட்லாம்ப்ஸ், சைடில் வந்து LED டிஆர்எல்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதை சுற்றி ஒரு காப்பர் குரோம், பிளாக்கிஷ் குரோமாக இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்இடியாக கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் சைக்கிளில் ஆல் LED, நல்ல விஷயம். ஏன்னா எக்ஸ்பல்ஸ் 210 வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பாக இருக்கும். அண்ட் விண்ட்ஸ்க்ரீன் நம்ம எக்ஸ்பல்ஸில் பார்த்தது தான். இந்த பைக்கோட DNA கம்ப்ளீட்லி எக்ஸ்பல்ஸோட DNA தான். அங்கேருந்து தான் ஷேர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஹீரோ வந்து எக்ஸ்பல்ஸ் 200 210 சேலில் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஐம் நாட் ஷுர். இது வந்து லேட்டர் ஆன் என்ன நியூஸ் அப்படின்றத இன்ஸ்டாகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நக்கல் கார்டு, ஹேண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. 2 கலரில் இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக். அண்ட் சைட் மிரர்ஸோட கார்னரில் ஒரு ஃபிட்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. விசிபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் அட்வென்ச்சர் ஃபெண்டர்ஸ், இதில் ரெட் கிராஃபிக்ஸ் வருது, ஹீரோட பேட்ச் வந்துடுது. அண்ட் இங்கே ஒரு ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிசைன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. கம்ப்ளீட்லி இந்த எக்ஸ்பல்ஸை வந்து அட்வென்ச்சர் டூரராக கொண்டு வராமல் ஒரு டர்ட் பைக் டிசைன்லையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டர்ட் பைக் ஃபீலையும் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்துருது. இங்கே வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க ஃபார் டஸ்ட் ப்ரூஃபிங் கண்டி. இப்போ இந்த சஸ்பென்ஷனில் வந்து ட்ராவல் அதிகப்படுத்திருக்காங்க. பழைய எக்ஸ்பல்ஸ் 200ல் 190 mm ட்ராவல், இப்போ 210 mm ட்ராவல். ஸோ இந்த சஸ்பென்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்மலான இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டும் போது சாஃப்டாக சைடில் இருக்குது, ஸ்டிஃப்னஸ்லாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. அதே மாதிரி அப்படியே ஆஃப் ரோட் நேச்சருக்கும் போகும்போது, ரோடே இல்லை அந்த ரோடில் ஓட்டும் போதும் சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக சைடில் தான் ஃபீல் ஆச்சு. ஃபுல்லாக ரைட் பண்ணி வீடியோ எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் ரைட் ரிவ்யூ பார்க்கலாம். டயர்ஸ் வந்து டியூப் டயர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, டயரோட சைஸும் சின்னதாக தான் இருக்குது. ஓகே, அப்போ கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி லெவல் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கலாம். நான் வந்து இந்த பைக்கை 130+ க்ரூஸ் பண்ணி பார்த்தேன் ஹைவேல அகெயின்ஸ்ட் த விண்டில். அப்போ வந்து ஸ்டெபிலிட்டி லெவலை ஃபீல் பண்ணுறேன். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எனக்கு நல்லா கிடைக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இம்ப்ரெஷன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது எல்லாமே ஒரு கிளாரிஃபிகேஷனே கிடைக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த டயர்ஸ் வந்து எனக்கு ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு ஒரு 120 130 க்ரூஸ் பண்ணுறதுக்கு இந்த டயர்ஸ் வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொடுத்துச்சுன்னு சொல்கிறேன். டயரோட சைஸ் வந்து 90/90 21 inches ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால டியூப் டயர் தான். எக்ஸ்பல்ஸ் 210 சைட் வியூ பார்த்தோன்னா வீல் பேஸில் ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு 30 mm மேலே அதிகப்படுத்திருக்காங்க பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, பட் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் கொடுத்துருக்காங்க. ஹீரோட பேட்ச், இந்த கிராஃபிக்ஸ் பார்க்கறது நல்லா இருக்கு. அண்ட் DOHC இன்ஜின், டுவல் ஓவர்ஹெட் கேம்ப் ஷாஃப்ட் இன்ஜின். இன்ஜினோட டியூனிங்லேருந்து ஹார்ட்வேர்ஸ், போரு, ஸ்டோக்கு, கம்ப்ரஷன் ரேஷியோ, கியர் பாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வேறு. ஸோ அதனால் ஒரு ரஃபைண்டான பர்ஃபார்மன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த இன்ஜின் கேஸ் வந்து காப்பர் கேஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. 210cc லிக்விட் கூல் 4 valve சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், 24.6 bhp 20 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துருது. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. பழைய இன்ஜின் வந்து 199cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர், அதே மாதிரி 19.1 horsepower 17.3 Nm டார்க், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. அதில் ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. இப்போ இன்ஜினோட டியூனிங்ஸ்ல இருந்து ஹார்ட்வேர்ஸ் வரைக்கும் நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த டிஃபரன்ஸ் ரோட்ல நம்ம ரைட் பண்ணும்போது தெரியுது. நிறைய பிராண்ட்ல நிறைய மோட்டர் சைக்கிள் ஹார்ட்வேர்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவாங்க இன்ஜின்ல, பட் அந்த இன்ஜின் அப்படியே தான் இருக்கும். பட் இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து 150 km/h. பட் உங்களோட ரோட் கண்டிஷன், உங்களோட கேப்பபிலிட்டிலாம் பார்த்து டெஸ்ட் பண்ணுங்க. இந்த பைக்கோட மைலேஜ் ஃபிகர்ஸ்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 40, ஒரு 40 வரைக்கும் நீங்கள் எடுத்துடலாம். பிகாஸ் பழைய மாடல் பவர் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி மேப், அதனால உங்களுக்கு 45 வரைக்கும் கிடச்சிட்டு இருந்துச்சு. இந்த மோட்டர் சைக்கிளும் 45 வரைக்கும் எடுக்க வைக்க முடியும், உங்களோட டிரைவிங் கண்டிஷனை பொறுத்தது. அண்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 220 mm கொடுத்துருக்காங்க. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லலாம். கீழே சேஃப்டிக்காண்டி பேஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டி. அண்ட் இங்கே பிரேக் ராட் ரஃபாக கொடுத்துருக்காங்க. ஃபுட் பெக்ஸில் ரப்பர் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே லிக்விட் கூல்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க நிறைய விஷயங்கள் எக்ஸ்பல்ஸில் நம்ம சொன்ன ட்ராபேக் எல்லாமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கிராஃபிக்ஸாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு டெஸ்ட் டே மோட்டர் சைக்கிள். அண்ட் இங்கே ஒரு ஹீட் ப்ரொடக்ஷன் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்ஸ் வந்துருது. அதுக்கு கீழே தான் எக்ஸாஸ்ட் அவுட்புட் இருக்கு. இது வந்து பழைய எக்ஸ்பல்ஸை ரிமெம்பர் பண்ணுது. பிகாஸ் இப்போ இருக்க எக்ஸ்பல்ஸில் கீழே கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூனால. பட் இதில் வந்து மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த டர்ட் பைக்கான ஃபீலை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ரூட்டிங் வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கிறாங்க, அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இங்கே வந்து எக்ஸாஸ்ட் அவுட்புட் எடுத்துருக்காங்க. இதனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த டர்ட் பைக்கான ஃபீல் கிடைக்குது. பட்
கான்னு பார்த்தோம்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு ஹீட்டிங் தெரியும். பிகாஸ் இங்கே இருக்குது ஹீட் பைப்ஸு. கால் தெரியாதரமாக பட்டால் கூட ஹீட் அடிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இங்கே ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் அந்த ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பில்லியனும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. இதில் 3 கிலோ வெயிட் கேரி பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வென்ச்சர் டூர்னால என்னென்ன ப்ரொவிஷன்லாம் வேணுமோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்போட டிசைன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் 125ல பார்த்துருப்போம். அதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. சைடில் சாரி கட் பெருசாக இருக்குது. பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 276mm டிஸ்க், ரியரில் 220mm டிஸ்க், டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது. 3 ஏபிஎஸ் மோட்ஸ், ரோட், ஆஃப் ரோட் அண்ட் ட்ரையல்னு சொல்லி 3 ஏபிஎஸ் மோட் இருக்குது. அது இந்த மோட்டார் சைக்கிளில் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அந்த பிரேக்கிங் டிஃபரன்ஸ் எல்லாமே லிட்டரலாக நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ரியர் டயர்ஸோட பட்டன் நல்லா ஹார்டாக இருக்குது. ரியர் டயர்ஸ் வந்து 120, 80, 18 இன்ச்சஸ் வீல்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து 21, பின்னாடி வந்து 18. ஸோ அந்த ப்ரொப்போர்ஷன் ரோட்ஸில் நல்லா மீட் ஆகுதுன்னு சொல்லலாம். சீட்ஸ் ரியர் சஸ்பென்ஷனை டவுன் லிங்க் பண்ணி ஸ்விங் ஆமோட மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷனோட டிராவல் வந்து 205mm டிராவல் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையல் பைக்கான டிசைனில் இருக்குது. சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. நீங்கள் ட்ரையல் பாருங்கள். பட் என்னோட வெயிட் அண்ட் ஹைட்டுக்கு இந்த சீட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரெக்ஸின் ஃபோம் எல்லாமே ஓகே. அதே மாதிரி பில்லியனுக்கும் ஓகே தான். பட் ரொம்ப கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. சீட்டை விட இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் இருக்குது. அதனால பில்லியனுக்கு ஓரளவு கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லலாம். டேங்கோட டிசைனை மாற்றிருக்காங்க. எக்ஸ்பல்ஸோட பேட்ச் வந்துருது. பவர்ட் பை ஹீரோ மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் டீமே உள்ள தலையிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ அதனால ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லலாம். 1300 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, பழைய மாடலும் இதுதான். அண்ட் ஹேண்டில் பார்ஸை நல்ல நீளமாக்கியிருக்காங்க. ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே புதுசு. கிளச், பிரேக் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ப்ளஸ்ஸர் கீழே ஒரு USB A போர்ட் கொடுத்துருக்காங்க. கீ நார்மலான கீ தான். அண்ட் கில் சுவிட்ச், இன்டெகிரேட்டட் செல் ஸ்டார்ட், ஹசார்ட் லாம்ப்ஸ் இதெல்லாமே வந்துடுது. கிளஸ்டர், TFT கிளஸ்டர், நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குது. கரிஷ்மா எக்ஸமா 210ல் பார்த்த கிளஸ்டர் கிடையாது. இது வேற மாதிரி இருக்குது. வாங்க பார்ப்போம். கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா கீ ஆன் பண்ண அப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஹீரோ எக்ஸ்பல்ஸ் மேக் நியூ ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி மவுண்டைன் சிம்பிள் வந்து UI பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் இந்த விஷுவலைசேஷனும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேலே டாக்கோமீட்டர்ஸ், ரோட் ABSல இருக்குன்னு சொல்லி ரோடு காமிக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, டெம்பரேச்சரு, டைமு, ஓடோமீட்டரு, ஸ்பீடோமீட்டரு, ஃபியூல் கேஜ் லெவல் சுற்றி இண்டிகேஷன்லாம் வந்துருது. இப்போ நம்ம ட்ரிப் கம்ப்யூட்டர் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ், டைமு, ஆவரேஜ் ஸ்பீடு, மைலேஜ் இந்த ட்ரிப்பில் எவ்வளோ கொடுத்துருக்கு, அதே மாதிரி ட்ரிப் 2ல் எவ்வளோ கொடுத்துருக்கு, ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் கொடுத்துருக்கு, ரியல் டைம் மைலேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் அதில் காமிக்குது. அண்ட் டேட்டு, சர்வீஸ் டியூ, அண்ட் தென் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி இதில் இருக்குது. இப்போ செட்டிங்ஸ், அந்த பாக்ஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகுது. பைக், ட்ரிப் 1 நம்ம வெளியே பார்த்த எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ABS மோட்ஸ், ரோட், ட்ரையல் அண்ட் ஆஃப் ரோட். ABS வந்து டிஃபர் ஆகும். பேட்டரியோட வோல்டேஜ், டிஸ்பிளேல போனால் அப்பியரன்ஸ், ஆட்டோ, டே, நைட் இருக்குது. அண்ட் தென் பிரைட்னஸ், லோ, மீடியம், ஹை அண்ட் ஆட்டோ வச்சுக்கலாம். விட்கெட்ஸ் வந்து மியூசிக், ஃபியூல், நேவிகேஷன், இன்ஃபோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்தோன்னே முன்னாடி வரும். அண்ட் டேட் அண்ட் டைம் நீங்கள் 24 hours ஃபார்மட் செட் பண்ணிக்கலாம். அண்ட் யூனிட்ஸில் வந்து டிஸ்டன்ஸ், ஃபியூல் கன்சப்ஷன், அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கணும்னு செட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் அண்ட் அபவுட்டில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர்ஷன் எல்லாமே வரும். ரைடரோட ரைடர் இன்ஃபோவில் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் அண்ட் டிஸ்க்ளைமர் இதெல்லாமே இருக்குது. பட் இந்த கிளஸ்டரில் நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த பைக்குக்கு என்ன தேவை, இந்த ABS மோட்ஸு, அந்த ட்ரிப் கம்ப்யூட்டரு, மைலேஜ் ஃபிகர்ஸு இது மட்டும் கரெக்டாக லோட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருது. சின்ன கிளஸ்டராக இருந்தாலும் தேவையான எல்லாத்தையுமே வந்து நல்ல விஷுவலைசேஷனில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மக்களை டுடே வி ஹேவிங் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210. சி த காக்பிட் வியூ, எவ்வளோ ஒய்டான ஹேண்டில் பார்ஸ்னு பாருங்கள். ஸ்விட்சஸ் எல்லாம் ரெஃபைன் பண்ணி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. UI பார்க்க சூப்பராக இருக்குது. கிளச்சு ஓகே. செல்ஃப் ஸ்டார்ட் சவுண்டு இல்லைனே, ஒரு டர்ட் பைக் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லலாம். இங்கே நம்ம கியர் ஷிஃப்டிங்கை பற்றி பேசியே ஆகணும். கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி இப்போ ABS வந்து ரோட் மோடில் இருக்குது. சுவிச்சபிள் ABSும் கொடுத்துருக்காங்க. இப்போ பவரை வந்து டோட்டலாக டியூன் பண்ணியிருக்காங்க. DOH இன்ஜின், லிக்விட் கூலிங் சிஸ்டம், 24 bhp, 20 Nm டார்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பவர் டெலிவரி பார்ப்போம். கிளச்சு ரொம்ப பாயிண்டடாக தான் விடுறேன். மாதிரி வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. 8 km/h. வாவ், இனிஷியல்லே அந்த ஒரு மாதிரி ஒரு புல் தெரியுது எனக்கு. எக்ஸாஸ்ட் நோட் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 11,000 RPM. UI சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கு பயங்கர அச்சையில் இருக்குது. ஃப்ளிக் பண்ணி விட்றதுக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்கும். வாவ், இட்ஸ் டியூன்ட் வெல்னு சொல்லலாம்.
ஏன் டியூன்டு வெல்னு கேட்டிங்கன்னா முதல் இருந்த இன்ஜினுக்கும் இப்போ இருக்க இன்ஜினுக்கும் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. போரு, ஸ்ட்ரோக்கு, கம்ப்ரஷன் ரேஷியோ, அண்ட் தென் ஹார்ஸ் பவர், டார்க்கு, உள்ளே இருக்க ஹார்ட்வேர்ஸ், டிஓஹெச் இன்ஜின், அந்த டுவல் கேம் ஷாஃப்ட் இன்ஜின், லிக்விட் கூலிங் சிஸ்டம் ஃபார் பெட்டர் ப்ரீத்திங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரிஃபைன் பண்ணி இந்த இன்ஜின் வந்து நல்லா ப்ரீத் பண்ணுது. சர்ப்ளஸ் ஆஃப் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் பழைய எக்ஸ்பல்ஸ். பட் இந்த இன்ஜின் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஈஸி க்ரூசிங்காக இருக்குது. பட் ஐ ரியலி லவ் திஸ் எக்ஸாஸ்ட் நோட். வேறு மாதிரி இருக்குது. 0 to 60 பார்ப்போம். பவர் டியூனிங்ஸ்லாம் நடந்திருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3, 2, 1 கோ. somewhat fastest அப்படி தான் சொல்லணும். 0 to 100 பார்த்துருவோம். 3, 2, 1 go. ஹண்ட்ரடு எனக்கு தெரிஞ்சு பழைய எக்ஸ்பல்ஸோட ஸ்பீடாக கிளாக் ஆகிருக்குன்னு சொல்லலாம். உண்மையாகவே இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்காண்டியே ரவ் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. அண்ட் இந்த கியர் ஷிஃப்டிங் இப்போ வந்து சாஃப்டாக இருக்குது. மாதிரி கியர் ரஃப்னஸ் இல்லை, அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இந்த மோட்டார் சைக்கிளோட ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் நல்லா அப்ரைட்டாக இருக்குது. விண்டை நல்லா ஹாப்பியாக ஃபேஸ் பண்ண முடியுது. டயர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விண்டு கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். பட் இந்த லெவல் ஒரு 5.34 இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்ட் ஸ்க்ரீன் இஸ் மோர் தென் எனாஃபாக இருக்கும். நான் 5.8 ஃபீட் எனக்கு கொஞ்சம் மேலே தான் வருது. வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பட் இருந்தாலும் திஸ் இஸ் மோர் தென் எனாஃப். டோட்டலி ரெஃப்ரெஷ் டைனமிக்ஸ். அந்த டைனமிக்ஸ்னால நம்மளால் நல்லா க்ரூஸ் பண்ண முடியுது. 100, 120 க்ரூஸிங்லாம் வந்து சாலிடாக பண்ணலாம். எனக்கு ஒரு மாதிரி ஒரு போல்டர் ப்ரெசன்ஸ் கிடைக்கிது. டிசைன் டைனமிக்ஸும் இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் டேரெக்டாக அந்த விண்டை போய் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கிது. இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கூட தான், பிகாஸ் பெரிய ஹேண்டில் பாரில் இப்படி போயிட்டுருக்கோம். இந்த ரோட்லேயும் விடலாம், நம்ம அப்படியே நம்ம இந்த ரோட்டுக்கு ஏறலாம். பிகாஸ் இட்ஸ் ஆஃப் ரோட் மோட்டர் சைக்கிள் ரைட். உங்களுக்கு ஸ்விட்சபிள் ஏபிஎஸும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த பைக்கில் இருக்குது. நல்லா போயிட்டுருக்கோம். 80 போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம இந்த ரோடுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஓர ஸ்பீட்லேயே ஷிஃப்ட் ஆகிக்கலாம். கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் அதே ஸ்பீடில் இதே ரோட்டில் ஓட்டுறேன். எனக்கு அந்த ரோட்டில் ஓட்டணும் அதே ஃபீல் தான் இருக்குது. இத்தனைக்கும் இந்த ரோடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கல்லும் முள்ளுமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே டு ட்ரைவ் இன் திஸ் ரோட். வாவ், நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த ரோட்டில் ஓட்டினதுக்கு இந்த ரோட்டில் ஓட்டினதுக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. இன்னொரு ட்ராக்கில் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பிரேக்கிங் பார்த்துடலாம். 60 to 0 இன் ரியர் பிரேக்ஸ். ரியல்லி ஒரு என்தூசியாஸ்டிக் ரைடாக இருக்குன்னு சொல்லலாம். 60 to 0, 3, 2, 1 பிரேக்ஸ். டயர் வந்து நல்லாவே கிளாக் ஆகுது. லாக் ஆகுதுன்னு சொல்லலாம் டயரு. 60 to 0 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட். ஓகே, ரியர் பிரேக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சிட்டி ரேஞ்சஸில் ஓட்டுறதுக்கு ஓகே, கிராஜுவல் பிரேக்கிங்க்கு. இப்போ நம்ம கிராஜுவலாக பிரேக் பண்ணி பார்க்கலாமே. 60லேருந்து 0. ஓகே, ஸ்மூத்தாக இருக்குது. கிராஜுவல் பிரேக்கிங்கில் எத்தனை செகண்டில் ஸ்டாப் ஆகிருன்னு பார்க்கலாம். அதனால் சிட்டி ரேஞ்சஸில் ஓட்டுறதுக்கு ரியர் பிரேக்ஸ் இஸ் குட். பட் இந்த மாதிரி ஹைவேஸில் வந்து ஓட்டுறீங்களோ இல்லை உங்களுக்கு ஒரு பேனிக் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூஸ் ஃப்ரண்ட் பிரேக்ஸ். அண்ட் ஹீட்டிங் பற்றி சொல்லணுன்னா நியூ பைக்னால் ரொம்ப புஷ் பண்ணி ஓட்டினா லைட்டாக ஹீட்டிங் இருக்குது. பட் அது வந்து லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிகாஸ் நியூ இன்ஜின்ஸ் பொதுவாகவே எந்த பைக்லையுமே ஹீட் ஜென்ரேட் பண்ணும். அது என்னோட டேர்ம்ஸில் நான் பார்த்தது. பட் எனக்கு ஹீட்டிங் சைடில் தெரியுது. வைப்ரேஷன் செக் பார்த்துருவோம். இன்ஜினோட டியூனிங் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ அதனால் வைப்ரேஷன் பார்க்கலாம். இப்போ 2000 RPMல எதுவுமே தெரில, சாஃப்டாக தான் இருக்குது. 4 தாண்டும் போது ஃபுட்பெக்ஸ் கிட்ட வருது. அப்படியே 6 வரைக்கும் ஃபுட்பெக்ஸில் தாங்க இருக்குது. ஹேண்டில் பார் லைட்டாக தெரியுது. சீட்லேயே பெருசாக தெரிலங்க. ஃபுட்பெக்ஸில் தான் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹேண்டில் பார்ட்ட வருது. 7000 RPM. ஓகே, இன்ஜின் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால தான் டேங்க் கிட்ட வைப்ரேஷன் இருக்குது. ஓகே, வைப்ரேஷன் இஸ் ஸோ வைப்ரேஷன் பார்ட் வந்து இந்த பைக்கில் கம்மியாக தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபுட்பெக்ஸை தவிர 7000, 8000 RPMல அடுத்த வைப்ரேஷன் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, உங்களுக்கு வந்து இங்கே இந்த கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம வந்து ரோட் மோடை மாற்றுவோம். இப்போ ஆஃப் ரோட் மோடுக்கு மாற்றியாச்சு. ரியர் சேனல் ஏபிஎஸ் ஆஃபு. இப்போ 60-0 பார்ப்போம். இங்கே பாருங்க யூஏ மாறிடுச்சு. இப்போ ரியர் பிரேக்ஸ் தான் ஆஃபில் இருக்குது. ரியர் பிரேக்ஸ் இப்போ 60-0 பார்ப்போம். ஓகே நைஸ். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆஃப் ரோடை, ஃப்ரீ ஃப்ளோவாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ பட் ஆஃப் ரோட் ஏபிஎஸை யூஸ் பண்ணி ரோட்ஸில் ஓட்டாதீங்க, அது வந்து சேஃப் கிடையாது. ஓகே, ரோட் இஸ் குட். ரோட் மோடுக்கும் உங்களுக்கு ஆஃப் ரோட் மோடுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம ஃபைனலாக ஆஃப் ரோட் டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸி க்ரூசிங்காக இருக்குது, எல்லாமே பார்த்துட்டோம். ஃபைன், லெட்ஸ் கோ ஃபார் ஆஃப் ரோட் ட்ராக். அது ஒரு மாடரேட்டான ஆஃப் ரோட், கம்ப்ளீட் ஆஃப் ரோட் ட்ராக்னு சொல்ல முடியாது. ஒரு ரோடே இருக்காது அது. இப்போ ரோடு இருக்குது, ரோட்டில் ஓட்டுறோம். ரோடில் இடத்துல ஓட்டும் போது எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போகலாம். இந்த ட்ராக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற ட்ராக்காக இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல ரோடே கிடையாது. ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஈஸியாக டேக்கிள் அவுட் பண்ணிடுது பாருங்க. சஸ்பென்ஷன் சாஃப்ட் டிசைனில் இருக்கீங்க சார், நல்லா ஹேண்டில் பண்ணுது. கான்ஃபிடன்ஸ் லெவல் தாங்க. அகெயின் ஐம் டெல்லிங், இந்த ரோட்லேயும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல். சஸ்பென்ஷன் எந்த இடத்துலையுமே ஒரு ஹார்டு பாட்டில் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ரோட்ஸில் தான் ஆஃப் ரோட் ஏபிஎஸை யூஸ் பண்ணணும் சொல்ல போனால். இந்த ரோட் ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஸ்பீட் பண்ணுறேன். ஸ்பீட் பாருங்கள், 50க்கு மேலே இருக்குது. அந்த ஸ்பீட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த டைனமிக்ஸும் இந்த சஸ்பென்ஷன் ஹார்ட்வேர்ஸும் எனக்கு கொடுக்குது. டயரோட கிரிப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த வீல் பேஸ் எவ்ரி திங் மேட்டர்ஸ் அ லாட், ரைட்? பாருங்க, ஃபுல்லாக பள்ளம் மேடுமா தான் இருக்குது. இதில் உருட்டிட்டு தான் போகணும் நார்மல் பைக்கில் போனால். இதில் யூ கேன் கோ இட் அ நார்மல் ஸ்பீட். உண்மையாகவே வேற மாதிரி இருக்குங்க. ஒரு பைக் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ இந்த ரோடுக்கு வந்தோடனே அதே மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. நிறைய பைக் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ரோடை விட்டு அந்த ரோடு போனால் ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த ரோடு இந்த ரோடு போனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மோட்டர் சைக்கிள் ரைட் பண்ணுறதுக்கு. நீங்கள் யாரும் ஒரு ஆஃப் ரோட் கம் சிட்டி பைக்கு, ஆஃப் ரோட் கம் டூரர் பைக் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட்டில் இந்த பைக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை பைக்கே வாங்கலைனாலும் வேறு ஏதோ பைக் வாங்குறீங்கனாலும் கண்டிப்பாக இந்த பைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எக்ஸ்பல்ஸ் 210ஓட எக்கனாமிக்ஸ் அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட் பார்க்கணும். 830M சீட் 8, சேடில் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, ஒரு மாதிரி ரைஸ்டாலாம் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் காலை வந்து கொஞ்சம் தூக்கி போட்டு தான் ஏறணும். ஏன்னா பைக்கோட ஹைட் வந்து கொஞ்சம் கூட, அதனால் நீங்கள் காலை ஏற்றி மேலே தான் லிஃப்ட் பண்ணணும். ஃபைன், பட் ஈஸியாக தான் இருக்குது. நான் 5.8 feet நீங்கள் பார்க்கலாம், ஈஸியாக ஏறிட முடியுது. டெய்லி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். 830mm சீட் 8, எனக்கு ஆல்மோஸ்ட் 2 ஃபுட்டுமே ஃப்ளோரில் ப்ளேஸ் ஆயிடுச்சு. 5.3 feet மேலே தான் ட்ரை பண்ணுங்கள். 5 feetனாலும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டெஸ்டே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வெயிட் பற்றி பேசணும். இப்போ வெயிட் வந்து 170 கிலோகிராம். முதல்ல இந்த எக்ஸ்பல்ஸ் வந்து 161 கிலோகிராம் தான். பட் வெயிட் ஃபீலே பண்ண முடியாது, ஈஸியாக ஓட்டலாம். நிற்கிறதுக்கு, நகட்டுறதுக்கு, உருட்டுறதுக்கு, ஓட்டுறதுக்கு எல்லா விதத்துலையுமே ஈஸியாக ஓட்ட முடியும். அதனால் வெயிட் இஸ் நாட் அ பிக் டீல்னு சொல்லலாம். அண்ட் இந்த சீட்ஸ் வந்து எனக்கு தை வரைக்கும் ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்குது. நம்ம காலை இப்படி தான் வைப்போம், வைக்கும் போது எனக்கு சைடில் சப்போர்ட்லாம் நல்லா கிடைக்குது. ஓகே, நார்மலான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ்க்கு போனோம் அப்படின்னாலும் சைடில் ஓரளவு கிடைக்குது. ஓகே, ஹேண்டில் பார் நல்லா ஒய்டாக இருக்குங்க. டுவர்ட்ஸ் த ரைடான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டுவர்ட்ஸ் இல்லை, சென்ட்ரல் லெவலில் தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்குது, ரைட்லேயும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா டர்னிங் ரேடியஸ் அது மட்டும் கம்மி. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நீங்கள் பார்த்து கரெக்டாக ஓட்டணும். ரைடிங் போஸ்டர் பாருங்கள், சுத்தமாக லீன் லெவலில், ரைட் ட்ரையாங்கிள், கூல். அந்த அட்வென்ச்சர் ஒரு டூரர் அந்த ஆட்டிடியூடில் இருக்குது. அதனால் இது கம்ஃபர்டபுள் ஸ்டேட்டில் இருக்குது. எக்கனாமிக்ஸ் ஓகே, சீட் கம்ஃபர்ட் இஸ் ஆல்சோ குட், வெயிட்டுமே நாட் அ பிக் டீல். ஸோ அதனால் ஈஸி எக்கனாமிக்ஸ் எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் யோசிக்கலாம் 210 வச்சு ஃபேமிலி யூஸ் பண்ண முடியுமான்னு. ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 சைடு கால் போட்டு உட்காடுறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் ஒரு சைடு உட்காடுறாங்கன்னா லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த எக்ஸாஸ்டிங் இருக்குது, கை பிடிக்கிறதுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். அதனால்
ஃபேமிலி யூஸ்க்கு அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குது. பிகாஸ் இது அட்வென்ச்சர் டூர் அக்கேஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம், வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸ் ஸ்டூடெண்ட்டில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இது எங்களோட ஓன் ஸ்கிரிப்ட் தான். இந்த எக்ஸ்பல்ஸ் ஸ்டூடெண்ட்டை நான் ரைட் பண்ணும்போது பழைய எக்ஸ்பல்ஸ் எனக்கு ரிமெம்பர் ஆகுது. பழைய எக்ஸ்பல்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த 210க்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. சஸ்பென்ஷனில் இருக்கட்டும், ஃபீச்சர்ஸில் இருக்கட்டும், இன்ஜினில் இருக்கட்டும், டைனாமிக்ஸில் இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே. அதனால தான் ஒரு மாதிரி ஒரு பயங்கர எந்தூசியாஸ்டிக் ரைடாக இருந்துச்சு. ரிவ்யூ அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். ப்ரைஸ் பார்ப்போம். இப்போ பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து 1,76,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். டாப் மாடலோட ப்ரைஸ் வந்து 1,86,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் 22,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. 22,000 ப்ரைஸ் ஹைக்கில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டிசைன்லேருந்து இன்ஜின் வரைக்கும் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த பைக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? டெஸ்ட் ட்ரைவ் எதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் வாங்குறதுக்காண்டி புக் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தோணுதை நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 22,000 அப்படின்றத நம்ம பார்க்காம பழசுக்கும் புதுசுக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்தோம்னா இது பெருசாக தெரியாது அப்படின்றத என்னோட கருத்து. அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன், டைனமிக்ஸு, இன்ஜினு, ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறம் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கு, சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட்டு, இது எல்லாம் ப்ரோஸ். கான்னு பார்த்தோன்னா ஹீட்டிங் வந்து கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணேன். அதாவது இது புது இன்ஜினால நான் அந்த ஹீட்டிங்கை ஃபீல் பண்ணேன். ஓட்டி பார்த்துட்டு அதில் ஹீட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு மைலேஜ் டெஸ்ட் மாதிரி கூட போடுவோம். ஏன்னா புது இன்ஜினால ஹீட்டிங் இருக்கும், அதை நான் ரைட்லேயே சொல்லியிருந்தேன். அது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். நான் ரொம்ப புஷ் பண்ணி விடனால ஹீட்டிங் இருந்துச்சு சொல்லிடுறேன். அண்ட் மிகப்பெரிய அட்வான்டேஜ் நான் பார்த்தது கியர் ரஃப்னஸ் கம்மி. இந்த மோட்டர் சைக்கிள் கியர் ரஃப்னஸே இல்லை, சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் வெயிட் அண்ட் ஹைட்டை பற்றி பேசியானு இந்த இடத்துல. எனக்கு இந்த வெயிட் அண்ட் ஹைட் ஓகே, உங்களுக்கு இந்த வெயிட் அண்ட் ஹைட் ஓகேவான்னு சொல்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஏன்னா வெயிட் பேலன்சிங்கோ ஹைட் மேனேஜ்மெண்ட்டு மஸ்ட்டு ஒரு மோட்டர் சைக்கிளுக்கு. நீங்கள் இப்போ தான் ஒரு பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரையல் பாருங்க. எக்ஸ்பல்ஸ் ஸ்டூடெண்ட் பேஸ் மாடலுக்கும் டாப் மாடலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் சேனல் பேஸ் தான் பேஸ் வேரியண்ட்டில் வரும். அதுக்கப்புறம் அந்த லக்கேஜ் கேரியர் வராது. கலர் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் கலர் டோன்ஸில் வராது, சிங்கிள் டோனில் தான் வரும். 4 கலர் ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர் ஸ்கீம் அப்படின்றது ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி விண்ட்ஷீல்டும் வந்து பேஸ் மாடலில் வராது. விண்ட்ஷீல்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு ஆக்சஸரியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4 சேஞ்சஸ்: விண்ட்ஷீல்டு, ஏபிஎஸ், கலர்ஸ் அண்ட் கேரியர். இந்த 4 விஷயங்கள் தான். இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேஸ் மாடல் போகலாம். அதுக்கு 10,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. 10,000 கம்மியாக எனக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு போகலாம். இல்லை 10,000 இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னா இந்த மோட்டர் சைக்கிள் போகலாம். என்னோட ஆப்ஷன் டுவல் சேனல் ஏபிஎஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏபிஎஸ் மோடலாம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதான் என்னோட கருத்து. பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்: பழைய மாடல் 199cc, இது 210cc. ஹார்ஸ் பவர், டார்க்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கியர் பாக்ஸு, கிளச்சு, கூலிங் சிஸ்டம் எல்லாமே பழைய மாடலோட பெட்டராக இருக்கும். டிசைனில் ஒரு சேஞ்ச் இருக்குது. ரீடிசைன் பண்ண எக்ஸாஸ்ட் ஸ்கேன், எக்ஸாஸ்ட் நோட், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎஃப்டி கிளஸ்டர், இதில் இருக்க 3 ஏபிஎஸ் மோட்ஸ், இதெல்லாமே இதில் ஸ்பெஷல். அதில் எல்சிடி தான் வரும், 2 மோட் தான் வரும். வீல் பேஸ் கொஞ்சம் அதிகம், வெயிட் கொஞ்சம் அதிகம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பழைய மாடலோட புது மாடல் டிஃபர் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பல்ஸ் ஸ்டூடெண்ட்டை பற்றி என்னோட எல்லா கருத்துமே ஷேர் பண்ணிட்டேங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத ஒரு ட்ரையல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸை கொடுங்க. இல்லை இதை பற்றி பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும்ல, அதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும் ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் சேஃப்.